முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு காய்ச்சல் காரணமாக திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு லேசான காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைவால் உடல்நலம் குன்றியது. இதையடுத்து நேற்று இரவு 10 மணி அளவில் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் முதலமைச்சர் உடல்நிலை சீராக இருப்பதாக கூறியதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து சென்னை அப்பல்லோ மருத்துவமனையை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து முன்னாள் அமைச்சர்கள் ப. வளர்மதி, கோகுலேந்திரா, செந்தில் பாலாஜி மற்றும் மேயர் சைதி துரைசாமி உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு விரைந்தனர். மேலும் ஏராளமான அதிமுக தொண்டர்களும் மருத்துவமனை வளாகம் அருகே குவிந்தனர். பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் முக்கிய அதிமுக பிரமுகர்களை மட்டும் மருத்துவமனை வளாகத்திற்குள் அனுமதித்தனர். இதனிடையே முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண நலம் பெற அன்னை பராசக்தியை பிரார்த்திப்பதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தனது ட்விட்டர் பக்கத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்புவும் ஜெயலலிதா விரைவில் குணமடைய வேண்டுவதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.